உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், சாரி சார். அம்மா, யார் நீங்கெல்லாம்? அம்மா, இந்த நேரத்துல இலக்கட்டை தூக்கிட்டு எங்க போறீங்க? அது வந்து கீழே கொண்டு போறோம் சார். கீழே எதுக்கு? சமையல் கட்டு மேல தானே இருக்கு. இல்ல, இலக்கட்டை மாத்தி இந்த மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டோம் சார். அதான் திரும்ப எடுத்துட்டு போறோம். மாத்தி கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா சார். பக்கத்து மண்டபத்துக்கு கொண்டு போறதுக்கு பதிலா இங்க கொண்டு வந்துட்டோம் சார். சரி, போங்க. சரிங்க சார். பாத்து போங்க. நந்தினி, நந்தினி, என்ன ஒரே வாடல குப்பையா இருக்கு? நந்தினி எங்க போனா? அப்ப நந்தினி சாரி சார். ஐயோ, நந்தினி அவனுங்க கடத்திட்டு போறானுங்க. டேய், சீக்கிரம் ரெடியா வண்டியா? ஐயோ, ஸ்டார்ட் ஆவல. நான் என்ன பண்றது? சீக்கிரம் வண்டி எடு. இருங்க. சீக்கிரம் வண்டி எடு. இருங்க, ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சீக்கிரம் வண்டி எடுங்க. யாரோ வர போறாங்க. சீக்கிரம் வண்டி எடுடா. டேய், ஸ்டார்ட் ஆயிடுச்சுண்ணே. சீக்கிரம் போனே. போ சீக்கிரம். சரிண்ணே. போ, வேகமா போ. பின்னாடி யாரோ வராங்க. போங்க. இல்லங்கடா. டேய், டேய், என்னடா சொல்ற? நந்தினிய கடத்திட்டியா? ஆமாக்கா, நம்ம அருளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அந்த ஐஸ்வர்யா பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தோம். அந்த வானதி விரட்டி விட்டுட்டா. இதுக்கப்புறமா நம்ம சும்மா இருந்தோம் பையன், இந்த கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும். உன்னை எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்ச அந்த நந்தினி உனக்கு மருமகளா வரவே கூடாதுக்கா. அதான் வேற வழி இல்லாம அந்த நந்தினி ஆளை வச்சு கடத்திட்டேன். நம்ம அருளுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா கூட பரவாயில்லக்கா. பொறுமையா இன்னொரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு பிடிச்ச பொண்ணா தேடி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். டேய், அந்த அடங்கா பிடாரிய கடத்திட்டே சரி, இதுக்கப்புறம் அவளை என்ன பண்ண போற? அவளை வச்சு நாம என்ன செய்ய போறோம்? ஒன்னும் செய்ய போறதில்ல. முகூர்த்த நேரம் முடிஞ்சதும் வெளிய போக்காதுன்னு விரட்டி விட்டுற வேண்டிதான். யாரு கடத்தினாங்கன்ற கேள்வி வந்தா நகைக்காக யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் அவளால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. டேய், உன்கிட்ட தாண்டா கேக்குறேன். அவளை என்ன பண்ண போற? அவளை என்னக்கா பண்றது? ஒன்னும் பண்ண போறது இல்ல. முகூர்த்த நேரம் முடிஞ்சதும் அவளை துரத்தி விட வேண்டியதுதான். டேய், அப்படி அனுப்பி வச்சா நாம மாட்டிப்போண்டா. கா, நாம ஏங்கா மாட்டிக்க போறோம்? கடத்தினவங்க தானே மாட்டுவாங்க. அப்படியே அவங்க மாட்டினாலும் நகைக்காக தான் கடத்தணும்னு சொல்லி தப்பை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்ம வெளியில எடுத்துடலாம். என்னக்கா யோசிக்கிற? இத விட்டா நமக்கு வேற வழியே இல்லக்கா. அது புரியுதுடா. ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா என் புருஷன் உன்னை மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாரு. அதனாலதான் பார்த்து பத்திரமா பண்ணு. எந்த காரணத்துக்காகவும் நம்ம மாட்டிக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணு நம்ம மாட்ட மாட்டோம்க்கா, நீ ஒன்னும் பயப்படாத. திரும்ப என்னக்கா யோசிக்கிற? அந்த அடங்கா பிடாரிய கடத்தியாச்சு, அப்புறம் நாம ஏன் அருள் கல்யாணத்தை நிறுத்தணும்? நடத்திடலாம்டா. என்னக்கா சொல்ற?
பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரானே, சீக்கிரம் போங்க. போறேன் போறேன் போங்கண்ணே போங்கண்ணே. யோ சீக்கிரம் போயா. போறேனே போறேனே. சொல்லுக்கா. என்ன போன வேலையை முடிச்சிட்டீங்களா? முடிய போகுதுக்கா. அக்கா ஆனா எங்க பின்னாடி எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரான்க்கா. யார் அவன்? தெரியலக்கா. மண்டபத்துல இருந்தே எங்களை விரட்டிட்டு வரான். மண்டபத்துல இருந்தே வா. டேய், அவன் கையில மாட்டிடக்கூடாது, எப்படியாவது தப்பிச்சிருங்க. சரிக்கா. அக்கா இந்த பொண்ணை என்ன பண்றது? அந்த பொண்ணு அவன் கையில மாட்டிடக்கூடாது. மாட்டினா நமக்கு தான் பிரச்சனை. அதனால அவளை கொன்னுடுங்க. என்னக்கா சொல்ற? கொன்றவா? ஆமா, இப்ப நம்ம தப்பிக்கணும்னா வேற வழியே இல்ல. அதான் ஒரே வழி. அவளை கொன்னு பொணத்தை எங்கேயாவது புதைச்சிருங்கடா. சரிக்கா, பண்ணிடுறேன். அவ தப்பிக்கவே கூடாது. என்னம்மா அந்த பொண்ணை கொல்ல சொல்லிட்ட? அந்த பொண்ணு காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அந்த பொண்ணோட பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கொலை கேஸ் ஆயிருமா? பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நாம மாட்டவும் மாட்டோம். ஏமா நம்ம மாட்டிக்கோன்னு பயந்து இதை சொல்லமா? நாம நினைச்சது நடக்காம போயிருமோன்ற பயத்துல தாம இதை சொல்றேன். நாம மாட்டினா கூட அதுக்கு முன்னாடியே அந்த குடும்பம் ரெண்டாயிடும். நாளைக்கு காலையில 7 மணிக்கு கல்யாணம், 5 மணிக்கு பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வந்து நலங்கு வச்சு குளிக்க அனுப்புவாங்க. நந்தினிய கூப்பிட யாராவது போவாங்க. நந்தினி இல்லாத விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அந்த சண்டைய நாம சாதகமாக்கிக்கிட்டு நாம நினைச்ச மாதிரியே குடும்பத்தை பிரிச்சு சுந்தரத்தை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நடு ரோட்ல நிறுத்துவேன். எங்க போயிட்டா இவ? காணோம். நந்தினி எங்க போனா? கல்யாணத்துக்கு வேற நேரமாச்சு. சுப்ப ஏதாவது பார்த்தாளான்னு தெரியலையே. என்ன நீ எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் காணோம். அம்மா கரிகாலங்க தெரியலீங்க. அவளுக்கு போன் பண்ணி பாருங்க. ஐயோ, பண்ணி பார்த்தேன்னே, அவ போன் அவ ரூம்லயே தான் இருக்கு. முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு. சொல்லாம கொல்லாம இவ எங்கடா போயிருப்பா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.